தற்போது தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ராகுல் காந்தி கனிமொழியின் இந்த சந்திப்பு பேச்சுவார்த்தையானது சுமூகமாக நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. திமுக சொல்லக்கூடிய தொகுதிகளை காங்கிரஸ் தலைமையிடம் ஏற்றுக்கொள்ளுமா அல்லது மேற்கொண்டு அவங்க கூடுதல் தொகுதிகள் வேணும் அப்படின்றதை இன்னும் ஸ்ட்ராங்கா வலியுறுத்துவாங்களா? இதை பற்றிய உங்களுடைய பார்வை? இன்றைய தினம் திமுகவின் நாடாளுமன்ற குழு உறுப்பினர் கனிமொழி, அதே போல மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இருவருக்கு இடையிலான ஒரு சந்திப்பானது சுமூகமாக நடைபெற்றிருப்பதாகத்தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக நடைபெற இருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இரண்டு கட்சிகளும் ஒன்றாக இணைந்து இந்தியா கூட்டணி ஆகவே இந்த தேர்தலை சந்திப்பதற்கு இன் பிரின்சிபிளாக காங்கிரசும் திமுகவும் முடிவு செய்திருப்பதாகவும், கூட்டணியில் எந்த ஒரு விரிசலும் இல்லை, எந்த ஒரு சலசலப்பும் இல்லை என்பதை இரண்டு தலைவர்கள் இடையிலான இந்த சந்திப்பு தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறது. எத்தனை இடங்களில் காங்கிரஸ் போட்டியிடுவார்கள் என்பது தொடர்பாக காங்கிரஸ் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள குழுவும், அதே போல திமுக சார்பில் விரைவில் அமைக்கப்பட இருக்கக்கூடிய அந்த இரண்டு குழுக்களும் ஒன்றாக அமர்ந்து எத்தனை தொகுதிகள் காங்கிரஸ் ஒதுக்கப்படும் என்பது முடிவு செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு மேஜர் டிஃபரன்சஸாக இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான ஒரு பெரிய ஒரு கருத்து வேறுபாடுகள் எதுவும் இல்லை. இன் பிரின்சிபல் இந்த கூட்டணி தொடரும், இந்தியா கூட்டணி தமிழகத்தில் தொடரும், திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் காங்கிரசும் இருக்கும் என்பதுதான் இன்றைய சந்திப்பில் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு அரவிந்த் குணசேகரன்.